இப்ப கவனிங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் சொன்னபடியினால் இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்கள்ல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எத்தனை பேர் கேட்கிறீங்க? தினந்தோறும் நியூஸ்ல கேள்விப்படுகிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை, யுத்தம் நடக்குது. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கிறது. இப்படி ஏதோ ஒரு தேசம் மோதி கொள்ளுகிறத நாம இன்றைக்கும் நியூஸ் வழியா பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது நமக்கு ஒரு செய்தியாய் வருகிறது, ஒரு சம்பவமாய் நாம பார்க்கிறோம். ஆனா இது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்கிறதை நான் இப்பொழுது உங்களோடு கூட சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போ ரஷ்யா எங்கேயோ இருக்கு, உக்ரைன் எங்கேயோ இருக்கு, காசா எங்கேயோ இருக்கு, இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனாலும் கேள்விப்படுகிறோம். இந்த செய்தியை நம்மளுடைய காதுகளுக்கு வரும்படி எவ்வளவோ கர்த்தர் செய்திருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார்.